சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செக்ஷனில் இருந்து நம்ம சுற்று 10லிருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் டன்செங்கோக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டம். குகேஷ் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த கேமை நம்ம பர்டிகுலராக வந்து பிளாக்கோட பக்கம் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் போர்டை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ கேம் வந்து டன்செங்கோ வந்து கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண நிம்சோ இண்டியன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க D4க்கு. ஸோ அந்த டிஃபென்ஸை வந்து இங்கே தேர்ந்தெடுக்கிறாரு குகேஷ். வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியேஷன் வித் E3. ஸோ உடனே கேன்சல் பண்ணிடுறாரு. இது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் நிம்சோ இண்டியனோட அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் பிஷப் டு D3. ஸோ பிஷப் டு D3க்கு அப்புறம் பான் டு D5. அடுத்து C இன்ட்டு D5 விளையாடுறாரு. E இன்ட்டு D5. ஸோ அந்த என்ன சொல்கிறது சென்டருக்கான ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. பிஷப் இப்போ நம்ம அவசியமாக வெட்ட வேண்டியது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம பானை டபுள் பண்ணாவது பரவாயில்ல. அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன். இங்கே நம்ம வந்து பிஷப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஷப்பை வந்து D6க்கு கொண்டு வராரு. E7க்கும் கொண்டு வரலாம். D6 வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிஷப் பேரை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சா திரும்பவும் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். பட் கேமில் வந்து அவர் குயின் C2 வந்து விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா நம்ம நைட் C6 வந்து நைட் B4 வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ பான் டு C6 விளையாடி ஸ்ட்ராங்கான ஒரு சென்டரை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணுறாரு. அவர் சால்டிஃபிகேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நைட் GE2. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மூவ். ஏன்னா இவரோட செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே கேன்சல் பண்ணியாச்சு. நைட் GE2 அப்படின்னா ஓகே என்ன பண்ண போகிறாரு, கிங் சைடு அட்டாக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து உணர்த்துறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் GE2க்கு அப்புறம் இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து E8க்கு வந்து கொண்டு வராரு. ஏன்னா அவரோட பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். F3 G3 G4 G5. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ரூக் E8 மூவ் பண்ணி தேவைப்பட்ட பிஷப்பை வந்து இந்த பக்கம் கொண்டு வரவர் லைக் கேமில் தான் நடக்கும். ஸோ பிஷப் டு D2, அதுக்கப்புறம் நைட் B D7, பான் டு F3. ஸோ ப்ரிப்பேரிங் த மூவ் பான் டு G4. ஸோ G4 பான் டு C5. ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கேம் ஆக்சுவலாக இது. இது எந்த விதத்தில் நமக்கு இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்போனண்ட் வந்து கிங்கை வந்து சென்டரில் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே சூப்பராக வந்து இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். அவர் F3 விளையாடுறாரு, இவர் C5 விளையாடுறாரு. ஸோ கிங்கு சென்டரில் இருக்குது, சென்டரை ஓப்பன் பண்ணணும். ஸோ சென்டரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சைடு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ C5க்கு அப்புறம் பான் டு H4. அவரோட ஐடியா என்னென்னா ஓகே நம்ம F3லாம் கமிட் பண்ணிட்டோம், அடுத்த H4 G4 H5 G5 அப்படின்னு சொல்லி வந்து அட்டாக் பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஷப்போட போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கிங் சைடு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு, ஆனால் அவர் பண்ண மாட்டார். நைட் B6, த நைட் இஸ் ரெடி டு ஜம்ப் இன் டு த C4 ஸ்கொயர். பான் டு G4 எதுக்கு நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி பான் G4 வேகமாக அட்வான்ஸ் பண்ணுறாரு. நைட் டு C4. இந்த நைட் டு C4 உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு உங்களால் வந்து முடியாது. ஸோ இன்டாலரபிள் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சென்டர் கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் இந்த பான் ஃபால் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ பிஷப் இன்ட்டு C4, D இன்ட்டு C4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பான் டு D5 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் தான் வந்து அவருக்கு இப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு கேன்சல் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லி, அது இந்த இடத்துல தான் கேன்சல் பண்ணலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக குயின் சைட் கேன்சல் பண்ணலாம். ஸோ குயின் சைட் கேன்சல் பண்ணாக்கா C இன்ட்டு D4 அண்ட் தென் ஐ திங்க் ஸோ எப்படியே வந்து கேம் வந்து கண்டினியூ லைக் நைட் இன்ட்டு D4 ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு ஒயிட் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பானை வந்து D5 புஷ் பண்ணி பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் இங்கே முன்னாடி போயாச்சு. இனிமேல் வந்து அவருக்கு இந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியாது. மேபி அவர் ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங் பண்ணலாம். ஐடியா என்னென்னா குகேஷ் வந்து அடுத்து இவர் குயின் சைடு எக்ஸ்பேண்ட் ஆக போகிறாரு. இந்த பான்ஸை வச்சு கேம் அழகாக நம்ம வந்து டர்ன் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நிம்சோ இண்டியன் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கும். நிம்சோ இண்டியனை பொறுத்த வரைக்கும் குயின் சைடில் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பாஸ் பான் வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ரூக் டு B8 வச்சு அந்த மூவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவர் எதையுமே கண்டுக்கல. H5 அப்படின்னு சொல்லி H5 விளையாடுறாரு. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் பான் ஸ்ட்ரக்சர். H5க்கு அப்புறம் B5க்கு அப்புறம் அவர் G5 விளையாடுறாரு. G5க்கு அப்புறம் நைட் டு D7. ஸோ நைட்டை வந்து டெம்பரரியாக கிக் பண்ணி பின்னாடி அனுப்புகிறாரு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் F4 விளையாடுறதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணால் பிஷப் F8 கொண்டு வர்றாரு. அதாவது நம்ம பாதுகாப்புக்காக
H6 H6க்கு அப்புறம் G6. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஓகே எல்லா பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்கொயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. தட்ஸ் அ குட் திங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. பட் பிரின்சிபல்ன்றது நம்ம கேமை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்காக தான். அந்த பிரின்சிபலை எப்படி வேணால் நம்ம வந்து வளர்ச்சிக்கலாம். ஸோ அதனால் வந்து பொசிஷன் இன்னமும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்க்கு வந்து இந்த குயின் சைடில் இந்த பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று. இந்த பான் வந்து வீக்காக இருக்குது. அண்ட் இந்த பான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால் குகேஷ் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பெட்டராக இருக்கிறார். ஸோ ரூக் டு D1. ஸோ வந்து குயினை வந்து எக்ஸ்ரே பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான மூவ் என்ன அப்படின்னா கேஸ்லிங் பண்ணலாம். ஸோ இங்கே எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக ஹோல்ஸ் ஓகேங்களா, ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியும். கேஸ்லிங் பண்ணுறது தான் டாப் மூவ். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் D1 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து குகேஷ் வந்து நைட் B6 கொண்டு போகிறாரு. நைட் B6க்கு அப்புறம் இந்த பானுக்கு ப்ரெஷர் வருது. கிங் டு F2 வராரு. கிங் டு F2 வந்ததுக்கப்புறம் பானை வந்து B4க்கு அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே தான் அந்த பானை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக உட்காந்துட்டுருக்கு. ஸோ அதை அட்வான்ஸ் பண்ணுறாரு. நைட் டு E4. நைட் டு E4க்கு அப்புறம் பிஷப் டு F5. ஸோ அந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னில் போட்டு விட்டுறாரு. இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த இடத்துல பிஷப் F5க்கு அப்புறம் அவர் வந்து அழகாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டை வந்து வச்சு நைட்டுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷனில் இருக்கிறாங்க. பட் அதுக்கு நமக்கு சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் வந்து நம்ம வந்து சரியான மூவ்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து பிளாக் பீசஸ் லைக் குகேஷ் மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சில டாக்டிக்கல் ஐடியாஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி நீங்கள் தம்ப்நெயில நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோஅப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த மூவ்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம ஜான்வரி 26 அன்னைக்கு நம்ம வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ ₹100 என்ட்ரி வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 18 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேர் அதாவது டாப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கேஷ் அவார்டும் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செஸ் போர்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சண்டே இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் தான் அது. ஸோ எவ்ரி சண்டே நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹200. அது வந்து ஸ்பெஷல் டோர்னமெண்ட்டில் ₹100 வச்சுருந்தோம். பட் எவ்ரி சண்டே இன்கேஸ் ஃப்ரைடே இன்றைக்கி வர முடியல அப்படின்னா 26 அன்றைக்கி வர முடியல அப்படின்னா நீங்கள் சண்டே வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த கேமை கன்டினியூ பண்ணலாம். குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் கிடையாது, ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மூவ்ஸ் நீங்கள் முன்னாடி பார்த்தா மட்டும்தான் இந்த கேல்குலேஷனை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா சரியாக பண்ணல அப்படின்னா ஒயிட் வந்து தப்பிச்சு போயிடுவார். ஸோ த ப்ரில்லியன்ட் காம்பினேஷன் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ப்ரில்லியன்ட் மூவ் ரூக் டேக்ஸ் E4. ஸோ சாக்ரிஃபைசிங் த ரூக். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு நைட் வந்து பின்னில் வருது. நைட் வந்து பின்னில் வந்ததுக்கப்புறம் இந்த நைட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. ஸோ குயின் டு E7. ஸோ குயின் டு E7க்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் F6 செக் கொடுக்குறாரு. இப்போ திரும்பவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் திரும்பவும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குயினும் அட்டாக்ல இருக்குது, நம்மளோட குயினும் அட்டாக்ல இருக்குது. சாரி செக் கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயினால் நம்ம வந்து அந்த பீஸை வெட்டுறதுனா வெட்டிக்கலாம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு குயின் இன்ட்டு F6 விளையாடுறாரு. ஸோ குயின் இன்ட்டு F6 விளையாடின உடனே இந்த பொசிஷனில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக யோசனை பண்ணீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷப் இன்ட்டு C2க்கு அப்புறம் ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி லூசிங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் வேரியேஷன். ஸோ அதனால் E4 ட்ரை பண்ணி பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா குயினுமே அட்டாக்ல இருக்குது, பிஷப்பும் அட்டாக்ல இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் இங்கே குயின் டு D4 செக் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இப்போ குயின் டு D4 செக் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த E4 ஸ்கொயருக்கு டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ அதனால் கிங்கை வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பிஷப் வச்சு அட்டாக் பண்ணுறதா நினச்சிங்க அப்படின்னா குயினாலே நம்ம E4 வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் குயின் இன்ட்டு E4 கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வெட்டி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குயின் இன்ட்டு E4 அடுத்து பிஷப் இன்ட்டு E4. ஸோ எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியான ஒரு வின்னிங் பொசிஷன். ப்ளஸ் ஒயிட் வந்து மூவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூக்கம் வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் B இன்ட்டு A3 வந்து விளையாடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார் குகேஷ். ஸோ அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா கிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த கிங்கோட பொசிஷனை வந்து திரும்பவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஸோ குயின் டேக்ஸ் D5 வந்து விளையாடுறாரு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஷப் இன்ட்டு B4 வரை குயினுக்கு டிஸ்கவரி கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாலும் இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு E4 செக்கு அனதர் பிரில்லியன்ட் மூவ் பை குகேஷ்.
ஏன்னா இந்த இடத்துல குயின் அட்டாக்ல இருக்குது, பட் செக்கில் இருக்குது. ஏன்னா இங்கே சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா அவர் டெஸ்பெராடோ மாதிரி ட்ரை பண்ணார், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகலை. டெஸ்பெராடோ டிஸ்கவரி பட் ஒர்க் ஆகலை. பட் ஐ திங்க் குகேஷ் தான் இங்கே வந்து டெஸ்பெராடோ பண்ணுறாரு. ஸோ கிங் இன்ட்டு E4, அதுக்கப்புறம் CB4 எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குகேஷ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்பேலன்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இந்த இம்பேலன்ஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. பொதுவாகவே இந்த இம்பேலன்ஸ் ரூக்குக்கு அகேன்ஸ்டாக வந்து ரொம்ப அவுட் ப்ளே பண்ணணும். ஆனால் ரூக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. ஸோ எப்படி கேம் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் தான் பெண்டிங் இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூக் டு D4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு C5, ரூக்கை திரும்பவும் பின்னாடி போகிறாரு. ஸோ பிஷப் டு B4 இங்கே வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக 8 நிமிஷம் தான் இருந்தது. அதனால் ஃபியூ மூவ்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் F5 செக்கு. F5 செக்குக்கு அவர் கிங்கை வந்து மூவ் பண்ணி பின்னாடி தான் போயாகணும். அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிங் பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்பசான் வந்து பண்ணிடுறாரு. ஸோ இந்த என்பசான் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ENPASSANT என்பசான் அப்படின்னு போட்டு பக்கத்தில் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும். ஸோ முடிஞ்சால் நான் வந்து கார்டில் லிங்க் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த என்பசான் ரூல் இன்னமும் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிங் F7 த்ரெட்னிங் த பான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூக் இன்வால்வ் பண்ணி அவர் இஸ் த்ரெட்டிங் அனதர் பான். ஸோ ரூக் B7 டிஃபெண்டிங் த பான். ரூக் B7க்கு அப்புறம் ரூக் டு D8 போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இங்கே ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம போயிட்டு இந்த பானை மட்டும் வெட்டினு வச்சுக்கோங்களேன், ஒரு பான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பான் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். பட் இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் உங்களுக்கு வந்து அந்த பான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்க பான் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கிங் இன்ட்டு F6 வந்து விளையாடுறாங்க. ரூக் A6, ரூக் இன்ட்டு ரூக் E7 செக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் கிங் வந்து திரும்ப பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிங் F7 வந்துடுறாரு. ஏன்னா நைட்டை வந்து பார்த்திங்கன்னா பின்னில் போட்டு வச்சிருக்காரு. ஸோ ரூக் H8 விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் கிங் E6 டிஃபெண்டிங் த பான். ரூக் A8 த்ரெட்னிங் த பான். பிஷப் டு D4 வெட்டினா வெட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பிஷப் வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ அடுத்து ரூக் 8 டேக்ஸ் A7, அடுத்து ரூக் டேக்ஸ் A7, ரூக் டேக்ஸ் A7, நைட் டு C8. ஸோ நைட் டு C8க்கு அப்புறம் அவர் ரூக் டு C7 நைட் அட்டாக் பண்ணார். நைட் வந்து பார்த்திங்கன்னா D6 போயிடுது. இந்த நைட் டு D6 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு மூவாக தெரியும் உங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஓகே 2 பான் அட்டாக்ல இருக்குது, நைட்டும் அட்டாக்ல இருக்குது. அப்போ நம்ம என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தப்பி தவறி கூட நைட் E7 பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பானை வெட்டும்போது உங்களுக்கு பிஷப் மேலேயும் டைம் லாஸ் ஆகும். ஸோ அழினால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டால் வந்து இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் நைட் டு D6 தான் வின்னிங் மூவ். எப்படி வின்னிங் மூவ் அப்படின்னா உங்களால் இந்த பானை ஆக்சுவலாக வெட்ட முடியாது. அப்படி வெட்டினீங்கன்னா உங்கள் ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். பட் அது தெரிஞ்சு தான் அவர் வந்து வெட்டுறாரு. ஏன்னா பாஸ் பான் வந்து கிரியேட் பண்ணாக்கா அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் டெட் லாஸ்ட் ஃபார் ஒயிட். ஸோ நைட் F7 வச்சு இந்த ரூக்கை வந்து ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ணிடுறாரு. ரூக் டு G7 வராரு. ஐடியா என்ன அப்படின்னா பாஸ்பான் கிரியேட் பண்ணி G8 வந்து ப்ரொமோஷன் பண்ணலாமான்றது தான். ஸோ பிஷப் இன்ட்டு G7, H இன்ட்டு G7 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கேல்குலேஷன் பண்ணிட்டார் குகேஷ். ஸோ நைட் டு H6. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குயினோட ப்ரொமோஷன் ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் E4, கிங் D6, கிங் டு D4 அண்ட் தென் நைட் F5 செக்குக்கு அப்புறம் அந்த பானை வந்து வெட்டிடுறாரு. செம கால்குலேஷனுங்க. ஏன்னா 2 பான் இருக்குது. இதுவும் நமக்கு ரிஸ்கியாக தெரியும். ஏன்னா கேம் வந்து ட்ரா ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டாரு. கிங் டு D4 ஆர் நைட் F5 செக் அண்ட் தென் கிங் E4, கிங் E6, பான் டு B4, நைட் E7, கிங் F3, கிங் F5. ஸோ இந்த பானை அட்வான்ஸ் பண்ண முடியாமல் ப்ளஸ் கிங் வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதையும் அங்கே வந்து என்ன சொல்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறாரு. அடுத்த பான் டு B5 அண்ட் தென் நைட் டு D5. ஸோ நைட் டு D5க்கு அப்புறம் அவர் கிங் டு G3 போகிறாரு. கிங் டு G3க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் F4. தைரியமாக இந்த பானை வெட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து பானை அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பானை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக. இஃப் யூ ப்ளே திஸ் மூவ் நவ் ஒயிட் இஸ் வின்னிங் த கேம். ஓகேங்களா? ஸோ ஐடியா என்ன அப்படின்னா இந்த கிங் பொசிஷன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஒரு டெம்போவில் அந்த பானை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா நைட் செக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து கிங்கை எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். மேபி அனதர் செக். அதுக்கப்புறம் மேபி நீங்கள் செக்குக்குள்ளே வரக்கூடாது, யாராவது இந்த மாதிரி வருவாங்களா அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி போகலாம். பட் ஸ்டில் நைட் டு D4 அண்ட் தென் நீங்கள் பானை அட்வான்ஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் நிக் ஆஃப் த டைமில் கரெக்டாக வந்து இந்த பானை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நைட் வந்து ஜம்ப் ஆகி வந்துடும். ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல 57வது மூலம் கிங் G3, நைட் எக்ஸ் F4க்கு அப்புறம் டன்செங்கோ வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. ஒரு இந்த மாதிரி ஒரு 2700+ இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து குகேஷ் வந்து கொடுத்துட்ருக்காரு. இதில் ஒரு
விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து 2 லாஸ் பண்ணிட்டு இந்த மாரி விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த சைக்காலஜிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 2 லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சஃபர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணா கூட ஓகே. பட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பேக் சான்ஸே இல்ல. சூப்பரான ஒரு ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டாண்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 11த் ரவுண்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நம்ம 10த் ரவுண்டில் இருந்த கேமை பார்த்தோம். ஸோ 11த் ரவுண்டோட ஸ்டாண்டிங்ஸ் இதுதான். ஓகேங்களா? சாரி பிஃபோர் 11த் ரவுண்ட். ஸோ நொதிர்பேக், அப்சரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது 2 பேர் குகேஷ் அண்ட் நொதிர்பேக் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, டை பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு. அடுத்து செகண்ட் பிளேஸ்க்கு அனீஷ் கிரியும், பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டையாக இருக்கிறாங்க. அடுத்து தேர்ட் பிளேஸில் 4 பேர் இருக்காங்க. ஸோ விதித் வேயி, அலிரிசா, யான் நெப்பம் ஞாஷி, அடுத்து பஹம் மஹசூத்லோ, ஜூ வென்ஜூங், டிங் லிர்வென் அண்ட் மேக்ஸ் வாமடாம் இவங்க எல்லாம் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து யோர்டான் வான் ஃபாரஸ்ட்டும் அலெக்சாண்டர் டன்ஷெங்கோவும் வந்து பார்த்திங்கன்னா 3.5 எடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 சுற்றில் என்ன வேணால் நடக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 பிளேயரில் யார் வேணால் டாப்பில் வரலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இன்னும் கொஞ்ச நாளையில எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட கருத்து கணிப்பு. அதாவது இப்போ நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா, டிங் லிரன்ட்ட இருக்குது. ஓகே. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு என்னோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, மேபி இந்தியன் ஸ்கூலில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு போட்டி போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதான். எஸ்பெஷலி குகேஷ், பிரக்னானந்தா அண்ட் தென் விதித் குஜராத்தி. ஸோ கேண்டிடேட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சர் இது மாதிரி இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.